ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து இந்த கேரட் கோதுமை மாவு வச்சு அல்வா பண்ணலாம். நல்லா இது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு 3 கேரட் எடுத்துருக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. அந்த 3 கேரட் வந்து கரெக்டாக 1 கப்பு வரும் எனக்கு. எல்லாத்தையுமே நல்லா தோல் சீவிட்டு கழுவி எடுத்துக்கலாம். குட்டி குட்டி மண்ணாக இருக்கும் தோலில். நல்லா பீல் பண்ணி எடுத்துட்டு கழுவிடலாம். கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன். இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் கரெக்டாக வரும். ஒரு கப் ஃபுல்லாக வந்துச்சு. இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் பால் ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு சூடாகட்டும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி எடுத்து வச்சிருக்கிறேன். அது போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகட்டும். ரொம்ப பிளாக் ஆகணும் இல்லை, இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தால் போதும். இதை அப்படியே எடுத்து வேறு கிணத்துக்கு மாற்றி வச்சிடலாம். அதே நெய்யிலேயே நம்ம கோதுமை மாவு கொஞ்சம் வறுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. நல்லாயிருக்கும். ஃபுல்லாக கோபுரம் மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து அதிலே நல்லா நெய்யிலே வறுத்துடலாம். நல்ல வாசனையாக இருக்கும். இதுவும் நல்லா கருகணும் அப்படிங்கிறது இல்லை. கொஞ்சம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும். அது வரைக்கும் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விட வேண்டாம். இந்த மாதிரி வறுத்து எடுத்தால் போதும். இந்த கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆனால் போதும். இதோட நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற கேரட் அதோட சேர்த்துடலாம். அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம ஃபுல்லாகவே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மேலே நல்லா தெரிக்கும். ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். இது கூட ஒரு அரை கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம். மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி பால் ஊற்றிக்கலாம். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு அரை கிளாஸ் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். இருக்கட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, வேகட்டும். அது கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. மேலே நல்லா தெரிக்கும். மூடி வச்சு கையில் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் கேரட் எடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ ஒரு 3/4 கிளாஸ் வெல்லம் எடுத்துக்கலாம். இது நாட்டு சக்கரை. நீங்கள் நார்மல் சக்கரை போடுறதா இருந்தால் கொஞ்சம் கலர் சேர்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி நாட்டு சக்கரை வெல்லம் அந்த மாதிரி போட்டிங்கன்னா கலர் சேர்க்க வேண்டாம். ஒரு கப் எடுத்துருந்தேன். ஒரு கப்புக்கு 3/4 கப் போட்டிருக்கேன். ஸ்வீட் கம்மியாக வேணா அரை கப் போட்டுக்கோங்க. அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மூடி கையில் வச்சுட்டே மிக்ஸ் பண்ணுங்க. மேலே அப்படியே தெரிக்கும் கொஞ்சம்.
பார்த்து நல்லா கிண்டிக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இருக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த வெள்ளத்தோடு சேர்ந்து கலர்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த வெல்லம் போடுறதுனால கலர் சேர்க்க வேண்டாம். நீங்கள் ஒயிட் சுகர் போடுறதா இருந்தால் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒயிட் சுகர் சேர்த்தும் செய்யலாம். அப்படி செய்யறதா இருந்தால் கொஞ்சம் கலர் போட்டுக்கோங்க. இது கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நல்லாயிருக்கும் வாசனைங்க. உங்களுக்கு விருப்பம் எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் நெய் இதில். இப்போ நல்லா கொஞ்சம் கெட்டியாகி சுருண்டு வந்துடுச்சு. ரெடி ஆயிடுச்சு அல்வா. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. இது கூட கொஞ்சம் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி இதோட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு உங்களோட கோதுமை கேரட் அல்வா. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. கொஞ்சம் டைம் ஆக கொஞ்சம் கெட்டியாகும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் எப்படி இருக்கு பார்க்க நல்லா அல்வா சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாகும். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நெய் வந்து சேர்த்துக்கோங்க நிறையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா சுட சுட கேரட் அல்வா, கேரட் கோதுமை அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பார்த்தேன், கொஞ்சம் கெட்டியாக இருக்கு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.